அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட வீட்டு தோட்டத்தினுடைய ஓவர் வியூ. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வீட்டு தோட்டத்தை சுற்றியும் நான் வாழை பிளான் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா இந்த வாழையை நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு வாழைத்தார் அறுத்துட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும். வீட்டு தோட்டத்தை சுற்றிலும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது போக அது ஒரு லாங் டேர்ம் இன்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் சுற்றிலுமே வாழை பயிர் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் முதல் 3 பாத்திகளில் செரவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நடவு பண்ணி அதை அறுவடையும் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து அதில் மக்காச்சோளம் நான் பயிர் பண்ணியிருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கக்கூடிய பாத்தி. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 50 செடிகள் கிட்ட இருக்குது. டெய்லியுமே எனக்கு 2 கிலோ அளவு பழங்கள் கிடச்சிட்டு இருக்குதுங்க. இது போக வாழைக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த உரமும் கொடுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் கண்டிப்பாக கொடுத்தா தான் வாழைத்தார்கள் நல்லா பெருசாக போடுங்க. இந்த 4 செரவுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் களை எடுக்காமல் வச்சுருக்குறோம். களை எடுக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறை நேரமின்மையும் காரணமாக நான் களை இன்னும் எடுக்காமல் இருக்கிறேன். ஆனால் இந்த களை நான் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாழைக்கு நான் இயற்கை உரம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தக்காளி பழங்கள் எல்லாமே நான் என்னோடய வீட்டு தேவை போக நான் விற்பனையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா டெய்லியுமே நம்ம 1 கிலோ பழத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு நான் இந்த பழங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. களைன்னு பார்த்தீங்கன்னா புல்லும் அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் பூடுன்னு சொல்லுவாங்க பாத்தினியம் செடி, இதுதான் அதிகமாக இருக்குதுங்க. நாங்கள் களைக்கொல்லி அது மாதிரி எதுவுமே நான் பயன்படுத்துறதில்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது நஞ்சில்லாத காய்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த களைக்கொல்லி இது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் நம்மளோட வேலைகள்ங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.